என் 2வது பொண்ணு பேர் பனிமலர். அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. வீடியோஸ்லேயோ டிவிலையோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா அம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லுவாள். சரிம்மான்னு சொன்னாலும் உடனே சொல்கிற பதில் வாங்கி கொடுக்கல அடி பிச்சுப்பிடுவேன் அப்படின்னு தான் வரும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நாங்கள் நைட்டில் வெளியில் போகிறப்ப நிலாவை பார்த்துட்டு அம்மா நிலாவை வாங்கி கொடுன்னு கேட்குறா. ஒரிஜினல் நிலாவை யாருனாலையுமே வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ பொம்மை நிலா தான் வாங்கணும். ஹாய் ஹனீஸ், திஸ் இஸ் மித்ரா அண்ட் மலர். இன்றைக்கி பாப்பாங்களோட டெய்லி அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு 2 பொண்ணுங்கங்க. பெரிய பொண்ணு பேர் சங்கமித்ரா, நாங்கள் குடியான்னு தான் கூப்பிடுவோம். சின்ன பொண்ணு பேர் பனிமலர், அவளை பரிமான்னு சொல்லுவோம். இன்றைக்கி பாப்பாங்களை ரெடி பண்ணுறப்ப சின்ன பொண்ணுக்கு அம்மா எனக்கு தோடு போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ பெரிய பொண்ணு சொன்னா, அம்மா எனக்கு இந்த தோடு மாற்றி விடுன்னு சொன்னான். அதை பார்த்துட்டு சின்ன பொண்ணு கேட்குறா, அம்மா எனக்கு பெருசாக தோடு வாங்கி கொடுமான்னு கேட்குறா. அதை பார்த்துட்டு பெரிய பொண்ணு என்னங்கிறா, அம்மா எனக்கு தொங்குற மாதிரி வாங்கி கொடுமா, நல்ல தோடு போட்டால் நல்லா ஆடணும் அப்படி சொல்கிறா. இப்படி தான் உங்கள் வீட்லேயுமான்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்க ஒன்று கேட்டால் அதை விட பெருசாக தான் கேட்பாங்க இன்னொருத்தவங்களான்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு சமயம் என்னாகும், சின்ன பொண்ணு தான் எல்லா வேலையும் பண்ணி வைப்பா, ஏதாவது தப்பு பண்ணி வைப்பா. ஆனால் நாங்கள் என்ன நினைப்போம், பெரிய பொண்ணு தான் பண்ணியிருப்பான்னு அவளை திட்டுவோம். ஒரு சமயம் அடி வாங்குவா. எல்லா வீட்லேயும் இப்படி தானே என்னென்னு தெரியல. ஏன்னா நம்ம பெரிய பொண்ணு தான், நீ தான் கண்ணு பெரிய பொண்ணு, பொறுப்பாக இருக்கணும், நீ தான் பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வளர்த்துறோம். சின்ன பொண்ணுங்கள்கிட்ட நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ தான் அவளுக்கு இப்போது 4 வயசு ஆகுது. இப்போ தான் அவள் தப்பு பண்ணால் அவளை திட்டுறேன். கொஞ்சம் திட்டினாலும் ஏன்னு சத்தம் போட்டால் கூட அவள் அழுக ஆரம்பிச்சிட்றா. ஸோ இது இப்படியே இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். கொடு வாங்கி கொடு. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் சப்பாத்தி, ராஜ்மா மசாலா, மதியம் லஞ்சுக்கு காய் கோஸ்மல்லி, புடலங்காய் பொரியல், சொரக்காய் தயிர். இன்றைக்கி என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு பாப்பா ஒரு ரைம் சொன்னால் அது பாருங்கள். மோஸ்ட்லி 99% டெய்லி வந்தோடனே ஒரு 1/2 hour கத்தணும், ட்ரெஸ் மாற்றுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் அப்படி தான் நடந்தது. அவங்கள ட்ரெஸ் மாற்றி ஃபேஸ் வாஷ் பண்ண வச்சுட்டு தலையெல்லாம் சீவி விடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்ததுனால எனக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை மிச்சம். சங்கமித்ரா அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. சின்னவங்க அம்மா வந்ததுனால சின்ன அம்மா ஊட்டி விட்டுட்டாங்க. 2005க்கு அப்புறம் வந்த வடிவேலு மூவிஸ் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அவரை யாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் எஸ்பெஷலி வடிவேலு அண்ட் பார்த்திபனோட காம்பினேஷன் வாய்ப்பே இல்லை. இன்னமும் நிறையா மீம் க்ரியேட்டர்ஸ்க்கு இவர் தான் குலதெய்வமாகவே இருக்கார். அவர் இன்னொரு கம்பேக் கொடுக்கணும், காமெடியில் கம்பேக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் வடிவேலு, சந்தானம் ஓகே, பட் அவரோட இம்பேக்டை யாருமே இன்னும் க்ரியேட் பண்ணலை. எங்கள் வீட்டில் எப்பயுமே 4:30 to 6க்குள்ளே விளக்கு வச்சுருவோம். இன்றைக்கும் அப்படி தான் வச்சோம். மேலே இருக்கிற விளக்கு நான் வச்சேன், ஏன்னா பாப்பாவுக்கு ஹைட்டு பத்தாதனால. கீழே 2மே அவள் தான் பற்ற வச்சா. அதுக்கப்புறம் அம்மா நானே பற்றி வைக்கிறேன் அப்படின்னா அவளும் பற்றி வச்சிட்டா. ஸோ பத்தியோட ஸ்டாண்டு மேலே இருக்கிறதுனால அவளுக்கு எட்டலை, நான் தான் வச்சேன். சூடமும் நானே காமிக்கிறேன்னு சொன்னால், இல்லை பாப்பா மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சூடை மட்டும் நான் காமிச்சேன்.
இன்றைக்கி தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேங்கிறதுனால ஏர்லி மார்னிங் பூஜைக்காக சாமி படம் சாமி பாத்திரம்லாம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சாமியோட சிலையெல்லாம் எடுத்து கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்லாம் மாற்றி விட்டுட்டு சாமி படமெல்லாம் தொடச்சி வச்சுருவேன். ப்ளஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் நிலவுகாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். தேர்ஸ்டே எப்பயுமே எனக்கு ரொம்ப வேலை இருக்கும். தேர்ஸ்டே ஃபுல்லாகவே வேலை இருக்கும். வீடு தொடச்சிட்டு பெட்ஷீட்லாம் அலசி போட்டுட்டு டோர் மேட்ஸ் எல்லாம் அலசி போட்டுருவேன். ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் தேர்ஸ்டே. என்னன்னே தெரிலங்க, சங்கமித்ராவுக்கு வந்து நைட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா. ஸோ பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். அப்போ சங்கமித்ரா வந்து அம்மா எனக்கு கிராஃப்ட்ஸில் ஒரு டவுட்டு வந்து பாரு அப்படின்னு சொன்னான். அவள் செஞ்சு வச்சுறதே தான் நானும் ரிப்பீட் பண்ணேன். வீடியோ பார்த்து தான் செஞ்சோம் 2 பேருமே. ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை. சரி வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. திடீர்னு பனிமலருக்கு ஃபீவர். ஸோ டேப்லெட் கொடுத்து சிரப் கொடுத்து படுக்க வச்சாச்சு. அவங்களும் சாப்பிடல, தூங்கிட்டாங்க. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.